வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சில 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த கொஷின் பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் between 300 and 600 which are divisible by 7 அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன சார், இதில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னன்னா, இதில் வந்து எப்படி வந்து ஏ அண்ட் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது, அந்த டிவிசிபிள். இது வந்து நல்லாவே தெரியும், திஸ் ப்ராப்ளம் கம்ஸ் அண்டர் ஜிபின்னு தெரியும். ஸோ டு ஃபைண்ட் ஏ நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸாம்பிள் எழுதும்போது யூ கன்சிடர் யூ டேக் 300 7ஆல் டிவைட் பண்ணுங்க. 7ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், யூ கெட் 42 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் 4 டைம்ஸ் யூ கெட் 28. மெயின் பேஜ்லேயே காட்டுங்க உங்களோட டிவிஷனு. அண்ட் யூ கெட் 2 டைம்ஸ் யூ கெட் 14. ரிமைண்டர் வந்து 6ன்னு வரும். இப்போ சப்போஸ் இன் ஆர்டர் டு கெட் திஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 7, நம்ம இது கூட எதை ஆட் பண்ணணும், நம்ம இது கூட +1 ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் எனக்கு என்ன வரும், 7 என்ற இது வந்து எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகும். இப்போ ரிமைண்டர் 6 இருக்கு இல்லைங்களா. டு ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம், டு ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் சம், யூ ஹேவ் டு ஆட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹியர் நம்ம என்ன பண்ணலாம், ஏ வந்து என்ன தெரியுமா, 300 + 1 எதை ஆட் பண்ணா, ரிமைண்டர் கூட எதை ஆட் பண்ணா 7 வரும்னு பாருங்க. அதை வந்து இது ஏ கூட ஐ மீன் 300 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ வந்து நம்மளோட 301. டு ஃபைண்ட் லாஸ்ட் டேர்ம், அப்போ என்ன பண்றோம், 600 எடுத்துக்கோங்க. 7ஆல டிவைட் பண்ணுங்க. 8 டைம்ஸ் 56, ரிமைண்டர் 4. how many times, 5 times 35, ரிமைண்டர் 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிமைண்டரை 600ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இங்க யோர் ஏஎன், தட் இஸ் யோர் லாஸ்ட் டேர்ம். எல் வந்து லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும், 600 - 5. அப்போ என்ன வரும், லாஸ்ட் டேர்ம் எல் இஸ் ஈக்குவல் டு 595. இங்கே நமக்கு டிஃபரன்ஸ் என்ன, நம்ம ப்ராப்ளம்லேயே தெரியும். ஹியர் டி வந்து இங்க யூ கேன் டேக் இட் டி as 7. தட்ஸ் ஆல். அப்போ நமக்கு தெரியும் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும். therefore அப்போ சீக்வன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும், சீக்வன்ஸ் will be என்ன மாதிரி இருக்கும் பாருங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் will be 301, அடுத்தது 308 and so on. லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும், 595. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we have to find Sn. to find என்ன, to find sum of all the numbers. அப்போ Sn is equal to 3. இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கணும். ஆட் பண்ணி இதோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க, 595. ஸோ அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் Sn ஃபார்முலா என்ன, ரைட் Sn ஃபார்முலா. ஸோ we know that Sn formula என்ன children, Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. You can use this formula or நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு என்ன தெரியும், Sn is equal to n by 2 into a plus l. I can use this either this formula or this formula. இப்போ எனக்கு n கிடைச்சிருச்சுன்னா என்ன ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், இதுல எனக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் தேவை, நான் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன். நமக்கு ஏபி பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற பேராமீட்டர்ஸ் வந்து 4 பேராமீட்டர்ஸ். என்னென்ன, ஏ, டி, என், அவ்வளவு. மெயினா வந்து இது 3 தான். சப்போஸ் எல் தெரிஞ்சிச்சுன்னா, லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல எஸ்என் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நீங்க மொத்தத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்க therefore நம்ம என்ன பண்ணலாம், யூ ஹேவ் டு ஃபைண்ட் என். டு ஃபைண்ட் என் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் என் கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ டேக் என் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, எல்லா wherever possible you have to use the formula. So what is n here, L வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 595 minus 301 divided by 7 plus 1 is your n. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க, நமக்கு என்ன வரும், இது சிம்பிளிஃபை பண்ணா 294 divided by 7 plus 1 which is equal to 42 plus 1. so therefore n வந்து நமக்கு 43 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சரிங்களா, எங்கெங்கெல்லாம் ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்களோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபார்முலாஸை எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ண முடியுமோ ஹைலைட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன், இங்கே எனக்கு ஏ வேல்யூ கிடைச்சிருக்கு, டி வேல்யூ, எல் வேல்யூ. ஸோ என் வேல்யூ கிடைச்சாச்சு. ஸோ என்னோட எல் இஸ் ஆல்சோ திஸ். ஸோ therefore Sn ஃபார்முலா என்ன சில்ட்ரன், ஐ கேன் யூஸ் விச் ஃபார்முலா, ஐ கேன் யூஸ் செகண்ட் ஃபார்முலா, எல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. எல் தெரியும் இல்லையா. ஸோ அப்போ therefore your Sn which is equal to S43, இல்லை required sum, இதான கண்டுபிடிக்கிறோம் நம்ம. your required sum S43 is equal to என்ன வரும், n by 2 into formula என்ன, a plus l. n வேல்யூ என்ன கண்ணா
43 divided by 2 into a ஓட வேல்யூ 301 plus 595, right? இதை ஆட் பண்ணா நான் ஒரு சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு 43 divided by 2 into 896 இல்லையா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நான் வரும் பாருங்க 19264 வரும். தட் இஸ் யோர் S43. அதோட நம்மளுடைய required sum final answer. அப்போ எடுத்து எழுதும்போது என்ன எழுதுவீங்க? Therefore you have to write the answer. Therefore the sum of natural numbers இது மாதிரி எழுதணும். ஃபைனல் கன்க்ளூஷன் ரொம்ப முக்கியம். நம்பர்ஸ் பிட்வீன் 300 and 600 is என்னது? which are divisible by மெயினா இதை எழுதுங்க. which are divisible by என்ன இருக்குன்னா which are divisible by 7 is என்னது? நமக்கு வந்தது ஃபைனலா இந்த மாதிரி எழுதிடுங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் இங்க வந்து உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாரும் கேட்குற டவுட் என்னன்னா இங்க வந்து ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ஆர்டர் டு ஃபைண்ட் ஏ ஆட் ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பண்ணணும், லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ராக்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த கீ ஸ்டெப். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சம் கேட்டாங்கன்னா இதுல பெரும்பாலும் நிறைய பேர் தப்பு பண்றீங்க. ஒரு தடவை 2 தடவை இந்த சம்மை பார்த்துக்கோங்க. டன், ரைட், வெரி குட். So next question is find the sum to n terms of the series 3 plus 33 plus 333 up to n terms. இது ஒரு pattern of question. So இந்த pattern of questionல கூட நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இதுவும் வந்து most expected question. இது வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டினும் கூட. ஸோ இதுல என்ன கேட்கறாங்கன்னா டு ஃபைண்ட் என்ன சம் கேட்கறாங்க. ஸோ அதை எழுதிக்கோங்க. டு ஃபைண்ட் Sn is equal to என்ன கேட்கறாங்க? 3 plus 33 plus 333. இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். டு n terms இல்லையா? இதுல நமக்கு என்ன தெரியாது? what we didn't know here is the n. இது வந்து என்னன்னா இன்ஃபைனைட் சீரிஸோட சம் இது. ஸோ இப்போ இந்த இன்ஃபைனைட் சீரிஸோட சம் எப்படி போட போறோம்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ன் இஸ் வெரி சிம்பிள். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் யூ கேன் டூ த சேம் பேட்டர்ன். யூ டேக் 3 காமன். அப்போ 3 காமனா எடுத்துட்டா ஆக்சுவலா உள்ள எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. I'll get what 1 plus 11 plus 111 plus and so on. இது வரைக்கும் போகும் till you have n terms வரைக்கும் இருக்கிற இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய 3s எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் வெளியில. இப்போ நான் என்ன பண்றேன்? I'm multiplying and dividing it by 9 children. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. multiplying and dividing it by 9. அப்போ multiply and divide by 9 பண்ணா எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. I get n terms. இதை மறக்காம எழுதுங்க ஒவ்வொரு தடவையும். It's very important. அப்போ நான் ஆகும் 3 by 9 into 9 plus 99 plus 999 plus dot till என்ன வரும்? n terms வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன்? இப்போ this is the key step. இப்போ 3 by 9 இப்படியே வெளியில வச்சுட்டு இந்த 9 நான் எப்படி எழுதுறேன்னா ஹோல் பாயிண்ட் எந்த சம் கொடுத்தாலும் நீங்க இதான் பண்ணணும். இங்கதான் 9 பண்ணணுமா சார்? வேற சம் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா you have to always multiply and divide by 9 and take 9 inside. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா 9 நான் எப்படி எழுதுறேன்? 10 minus 1 plus இது எப்படி எழுதுறேன்? 99 100 minus 1 plus 1000 minus 1. So I can write it like this. Till எது வரைக்கும்? I can write it till n terms. Okay, children, right. So இப்போ நான் என்ன பண்றேன்? திரும்ப 3 by 9 எடுத்துக்கிட்டு இதை நான் ஸ்பிளிட் பண்றேன். ஸோ எப்படி ஸ்பிளிட் பண்றேன்னா I'm taking 10 plus 100 எப்படி எழுதலாம்? 10 ஸ்கொயர்னு எழுதலாமா? plus 1000 எப்படி எழுதலாம்? 10 power 3. வெரி குட். plus and so on. நான் அதெல்லாம் ஒரு குரூப்பா பிரிச்சுக்கிறேன். இது வரைக்கும் எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறேன்? இது ஒரு n டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. plus minus 1 plus 1 plus 1 plus எது வரைக்கும்? n terms வரைக்கும். You understand what I'm doing, children? First hundreds எல்லாம் சரி அந்த பவர் 10 மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்துக்கிறேன். 10 100 1000 எல்லாத்தையும் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ 3 by 9 times of எனக்கு என்ன இருக்கு? இது அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ what do I have here? சேம் எனக்கு என்ன இருக்கு பாருங்க. 10 plus 10 square plus 10 cube till n terms வரைக்கும் இருக்குங்களா? இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இட் ஃபார்ம்ஸ் a geometric series. நமக்கு repeated addition நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா repeated addition தான் multiplication. So 1 added n times is nothing but what? n into 1. கரெக்டா? So I can write it as n. Now இங்க you consider இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல I'm going to group this. So I'm going to consider உள்ள இருக்கிறத மட்டும் எடுத்துக்க போறேன். என்ன பண்ண போறேன்னா தெளிவா எழுதுங்க.
consider 10 plus 10 square plus 10 cube till n terms வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது sum up to n terms. So here, what is your a value? A value is 10. Your r value, இது என்ன இருக்கு? It is in GP format, இல்லையா? Your r value என்ன? 10 square divided by 10. That is how you find it, which is 10 obviously greater than 1. இது ரொம்ப முக்கியம் SN formula. So therefore, SN formula என்ன? When r greater than 1, SN is equal to a into, very good children, r power n minus 1 divided by r minus 1. இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன வரும்னு பாருங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? 3/10, 3/9. இது உள்ள என்ன பண்ணலாம்? ஃபார்முலா a வேல்யூ 10 போட்டு, அப்ப 10 into 10 to the power n minus 1 divided by 10 minus 1 minus n. எழுதலாமா? வெரி குட். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டூயிங்? இந்த ஃபார்முலாவை அதில் அப்ளை பண்ணியிருக்கேன் சில்ட்ரன். தட்ஸ் ஆல். ஸோ இங்க கூட நீங்க வேணா ஒரு தடவை எழுதிக்கோங்க. a வேல்யூ என்ன? a வந்து இங்க 10 into 10 to the power n minus 1 divided by 10 minus 1, which is actually என்னது? 9. அவ்வளோ அப்படி எழுதிக்கிட்டு யூசிங் திஸ், அது வேணா டீட்டெயிலாக எழுதணும்னா நீங்க பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி எழுதுவீங்க? பென்சில் யூ நேம் திஸ் as equation 1, you name this as 2. அப்போ நீங்க எழுதணும்னா using 2 in 1. That's all. அதை எழுதிட்டு you can write it like this. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும் உங்களுக்கு? 3/9. 3/9 1/3 எழுதிக்கலாம். But for convenience, I'm just writing it, keeping it like this for some reason. பாருங்க, 10 to the power n minus 1 divided by 9 minus n. ஃபைனலா வேணும்னா எழுதிக்கோங்க. அப்ப என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர்ல கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்? பண்ணிடலாமா? அப்ப 10 to the power n minus 1 divided by, கீழே எனக்கு என்ன வரும்? 27 minus n divided by 3 is your final answer. Okay. So இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்தது என்னன்னா, உங்களுக்கு இங்க எப்படி இந்த பேட்டர்னை மாத்துறது? திரும்பவும் சொல்றேன், யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் காமனா இருக்கிறத எடுத்துருங்க. 3 3 3 3 எந்தெந்த பேட்டர்ன் தான் அந்த பேட்டர்ன் எடுத்துருங்க. அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. அதுல ஒரு 9 மட்டும் உள்ள கொண்டு போயிட்டு 9 இப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டூயிங் சில்ட்ரன்? அண்ட் தென் குரூப் அவுட் பண்ணிட்டு தென் யூஸ் த ஜிபி ஃபார்முலா. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. கன்சிடர் திஸ். இதை வச்சுட்டு இதோட சிம்பிளிஃபிகேஷனை தான் நம்ம இங்க போட போறோம். இதை வந்து திரும்ப அங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இஸ் இட் ஓகே சில்ட்ரன்? ஸோ ஃபைனல் ஆன்சர் therefore your SN அப்படின்னு போட்டுட்டு எழுதிக்க வேண்டியதுதான். So SN sum up to infinity, is this the value? Okay, thank you. So next question, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க டவுட்ல. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ABC வந்து 3 consecutive terms in AP. நல்லா பார்த்துக்கோங்க. the ABC are in உங்களுக்கு வந்து ABC வந்து 3 terms which are in AP, consecutive terms is very important, and XYZ 3 terms which are in GP. Okay, so we need to prove this. அப்போ சொல்யூஷன் எழுதும்போது கொடுத்துருக்கிறத கரெக்ட் கேர்ஃபுல்லா கொஞ்சம் எழுதுங்க. ஸோ என்ன எழுதலாம்னா, என்ன பண்ணலாம்னா, ABC வந்து APல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ கிவன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் ABC are 3 consecutive terms in AP, இல்லையா? ஸோ அப்போ மீனிங் என்ன எழுதலாம்? ஸோ அப்படி எப்படி எடுத்துக்கலாம்னா, let A is equal to, நான் என்ன எடுத்துக்கிறேன்? கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கோங்க. B வந்து அடுத்த டேர்ம் என்ன வரும்? ஸோ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு சொல்லும்போது யூஸ்வலாக நம்ம என்ன எடுப்போம்னா, A minus B, A plus A minus D, A plus D ன்னு இருக்கும். இங்க நான் என்ன பண்றேன்னா, A plus D, அதனால தான் இந்த சம் நான் போடுறேன். A plus D, C வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா A plus 2D. ஓகே, ஸோ இட் இஸ் இன் திஸ் ஆர்டர்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்து நான் கொடுத்துருக்காங்க, you can take this as equation 1. So also given X, Y, Z are 3 consecutive terms in GP, இல்லைங்களா? ஸோ அப்போ ஜிபியில் இருக்குன்னு சொல்லும்போது இப்போ பண்ண எடுத்துக்கலாம். let X is equal to, அதே மாதிரி A. ஸோ Y வந்து எப்படி இருக்கும்? AR, and Z வந்து எப்படி இருக்கும்னா AR ஸ்கொயர்னு இருக்கும், இல்லைங்களா?
ஸோ யூஸ்வலா எப்படி எடுப்பீங்கன்னா you will take it in the other way around. நீங்க என்ன எடுப்போம் a by r a r னு எடுப்போம். usually you are considering, but இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் you are going to take it in this way. ஸோ அப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும், you have to prove அதையும் வேணா நம்ம எழுதலாம். ஸோ உங்களுக்காக டீட்டெயிலாக கொஞ்சம் எழுதுறேன். ஏன்னா ப்ரூவ் என்ன, x to the power b minus c into y to the power a c minus a into z to the power a minus b is equal to 1 and proof பண்ணணும் இல்லைங்களா. So now I'm going to consider LHS. So நான் என்ன பண்றேன், as usual consider left hand side. So left hand side ல என்ன இருக்கு, x to the power b minus c into y to the power c minus a into z to the power a minus b. எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. What is your x? X is my a. What is your b value? B value மேல பாருங்க. What is your b value? B value is going to be on the power. நீங்க என்ன பண்ண போறீங்க, a plus d minus c வந்து என்ன இருக்குன்னா bracket போட்டுக்கோங்க, minus a plus 2d இல்லைங்களா, into what is your y value கீழே பாருங்க என்ன எழுதிருக்கோம், y value ar. So I have ar the whole power. பவர்ல என்ன இருக்கு, c வந்து என்னது a plus 2d. அப்படி mere substitution you are going to do, minus a value is a into what is you are having. So இது கீழே எழுதிக்கோங்க, பேப்பர்ல இடம் பத்தாது. So let me write it like this for your convenience. Okay, what is your next value, c value, z value என்னங்க a r square the whole power. A value is a minus b is a plus d. Okay, so ஏன் capital A எடுத்திருக்கேன்னா இங்க ஆல்ரெடி a b c கொடுத்திருக்கிறதால for convenience I have taken it like this, nothing wrong. So which is equal to, இதை simplify பண்ணுங்க. simplify பண்ணி next step நீங்க எழுதுனீங்கன்னா you will get a to the power minus d into, you have to do it carefully. நீங்க simplify பண்ணணும். you have to do a r to the power 2d. வேணும்னா I can do it for you. நானே உங்களுக்கு வேணா பண்ணி காட்டுறேன். ஏன்னா people who are watching, you should know how to do it. So let me write it down for you in detail. So இப்போ எழுதுனா இருக்கும் a to the power minus உள்ள கொண்டு போங்க, மைனஸ் உள்ள கொண்டு போனா என்ன ஆயிடும், a plus d minus a minus 2d. இப்படிதான் நீங்க டீட்டெயிலா எழுதணும், தப்பு வராம இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், a r the whole power a plus 2d minus a ன்னு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க. ஸோ அப்ப என்ன இருக்கும், a r square the whole power a minus d. இதை சிம்பிளிஃபை பண்ணாதான் உங்களுக்கு என்ன வருது பாருங்க, a to the power என்ன இருக்கும், minus d into, இதை நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், a கேன்சல் ஆயிடும். அப்போ a to the power 2 a r to the power 2d இல்லைங்களா. இங்க பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா பாருங்க, பிளஸ் a minus a இங்க கேன்சல் ஆயிடும், இங்க a plus a plus minus a plus a minus a. ஸோ அப்போ அங்க மீதி இருக்கிறத சப்ராக்ட் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, a r square the whole power minus d. Okay children, so what do I have next, இதை full split பண்ணிக்கோங்க ப்ராடக்ட்ல இருக்கிறத. அப்போ minus d into என்ன எழுதலாம், a power 2d into r power 2d into a power minus d into r power minus 2d. Am I right children? 2 into minus d வந்து minus 2d. இப்போ மைனஸ்ல இருந்துச்சுன்னா நமக்கு எக்ஸ்போனன்ட் ரூல் தெரியும். அப்போ எதுனா ஆயிடும் 1 by a power minus d into, இல்லைன்னா இப்போ ஒண்ணு இப்படி எழுதலாம், இல்லை எக்ஸ்போனன்ட் ரூல் வச்சு பவர்ஸ் எல்லாத்தையும் சேம் பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி கூட பண்ணலாமா, நம்ம we'll do it in that way. அப்ப என்ன ஆயிடும், a போட பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடும், minus d plus 2d minus d into r to the power 2d minus 2d. சிம்பிளிஃபை பண்ணா என்ன கணக்கு வரும், a power 0 into r power 0. We know that anything power 0 is 1. So which is equal to your 1. Therefore, that is your RHS. So we hence proved. Okay children. So இந்த ப்ராப்ளமும் நிறைய பேர் எனக்கு டவுட் செஷன்ல கேட்டிருந்தீங்க, விர்ச்சுவல் கண்ட்ரோல் ரூம்ல இது எப்படி போடணும் அப்படின்னுட்டு, அந்த கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னுட்டு. இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம். யூ டேக் இட் இன் திஸ் ஆர்டர். ஏன்னா யூஷுவல் கன்ஃபியூஷன் எங்க வரும், யூஷுவலா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரலி நம்ம இதுதான் பண்ணுவோம் இல்லைங்களா. என்ன பண்ணுவோம் தெரியுமா, இன் ஜென்ரலி 3 consecutive terms in AP, 3 consecutive terms in AP எப்படி இருக்கும், R எப்படி எடுத்திருப்பீங்க தெரியுமா, a minus d a plus d ன்னு எடுத்திருப்போம். ஜெனரலா இப்படிதான் எடுத்திருப்போம். அதே மாதிரி 3 consecutive terms in GP இது எடுக்கணும். நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்
நம்ம இப்படிதான் எடுத்து ப்ராப்ளம் போட்டிருப்போம். இப்படி போட்டா வரும் consecutive terms in GP வந்து என்னது R A by R A AR இப்படின்னு இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் இருக்கும். பட் அதே மாதிரி 3 terms are in APன்னு சொன்னோம்னா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணீங்கன்னா given இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிருப்போம். given A B C are in AP உடனே நம்ம என்ன சொல்லுவோம், then நமக்கு என்ன தெரியும், 2B is equal to A plus C. So this is something you know, that is B is equal to A plus C by 2. Similarly, given இதுவும் நீங்க பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் இதுவும் கேட்டீங்க. given சார் இதை வச்சு போட்டா வருமா சார், A B C are in GP ன்னு சொல்லும்போது நமக்கு கண்டிஷன் என்ன, B square is equal to AC இந்த கண்டிஷன் இருக்கும், or B is equal to square root of AC. இதை வேஸ்ட் பண்ணி கூட ட்ரை பண்ணி ஆன்சர் வராம இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. 1 மார்க்ஸ்ல எல்லாம் கூட இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஐ ஹைலைட் இட் அகெயின். திரும்பவும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. ஏபில இருக்கிற பட்சத்துல இந்த ப்ராப்ளம்ல யூ டேக் இட் லைக் திஸ், ஜிபில இருக்கும்போது யூ டேக் இட் இன் திஸ் ஆர்டர். இஸ் இட் ஓகே சில்ட்ரன்? குட். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டிஷன் when A, B, C are in AP, then B is equal to A plus C by 2 or 2B is equal to A plus C என்ற கண்டிஷனை பேஸ் பண்ணி 2 மார்க்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 மார்க் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, if 3 plus K, இதை எப்படி வேணாலும் கேட்கலாம். We all know that there is no blueprint and they also mentioned எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்கன்னுட்டு. in case creative question இதுல கூட கேட்கலாம், வேல்யூஸ் கேட்கறாங்க, மாத்தி கேட்கறாங்க, ஆர் இன் AP, தென் ஃபைண்ட் K அப்படின்னு இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நீங்க எழுதிக்கோங்க. சொல்யூஷன் எழுதும்போது let you please make an assumption that A is equal to 3 plus K, அடுத்து என்னது, B is equal to 18 minus K and C is equal to 5K plus 1. and என்ன கொடுத்திருக்காங்க, given which is given A B C are in A B C are in என்னது AP. அப்ப AP னா thus என்ன சொல்லலாம், கண்டிஷன் இந்த கண்டிஷன் தான் இங்க யூஸ் பண்ண சொன்னேன், 2B is equal to A plus C. அப்போ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணீங்கன்னா you will get the value of K. அப்போ என்ன தெரியும், so 2K, therefore என்ன எழுதலாம், 2 times of 18 minus K is equal to 3 plus K plus 5K plus 1. therefore simplify பண்ணுங்க. இப்போ 36 minus 2K is equal to 6K plus 4 வரும். so இதை simplify பண்ணீங்கன்னா 8K is equal to 32. so therefore K is equal to, you get it as 4. so this is the way you find the problem, you solve this problem. நான் சொன்ன 2 mark application problem இதுதான். இதே ஜிபில கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி கேட்பாங்க, ஜிபில ஒரு ப்ராப்ளம் எப்படி இருக்கும், இது வந்து ஏபியினுடைய ப்ராப்ளம், நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஏபி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கண்டிஷன். நான் திரும்பவும் சொல்றேன், ஏபிசி எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். now if இன்னொரு கொஸ்டின், இப்போ ஜிபி பேஸ் பண்ணி கண்டிஷன் இருக்குன்னா, if they are giving same x plus 6, x plus 12 and x plus 15 are in GP, are consecutive terms in GP ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், therefore find x ன்னு கேட்குறாங்க, அதே கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி, how do you solve this problem? so when you write it, you please write, you always start let A is equal to x plus 6, and what is your B, x plus 12, and what is your C, x plus 15. what is the condition, given என்ன கொடுத்துருக்காங்க, அதை அப்போ எழுதுங்க, given A, B and C are in GP. therefore எப்படி எழுதலாம், 3 terms in GP. so therefore 2 so B square is equal to, what do you get, A into C. so what is your B square, அப்ப x plus 12 the whole square. இது வந்து 2 mark questions children. அப்ப x plus 6 into x plus 15. so when you write it like this, you simplify பண்ணுங்க, simplify பண்ணி expand பண்ணி அப்ப என்ன வரும், x square plus 24x plus 144 is equal to, multiply பண்ணீங்கன்னா இங்க x square plus 6x plus 5x, sorry plus 15x plus 90. so what do you get finally, simplify பண்ணா x square cancel ஆயிடும் obviously. so you get 3x is equal to minus 54 னு வரும். so simplify பண்ணிக்கோங்க,
x is equal to minus 18. There is nothing wrong. So this is the value of x. So this is one type of 2 mark question you can find out. So வேற என்ன மாடல் சார் அல்ஜிப்ரால 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வேற என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஐ டோல்ட் யூ அன்னைக்கே உங்களுக்கு இந்த மாடுலோ அரித்மெட்டிக் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இப்போ மாடுலோ அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் திரும்ப திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டுட்டே இருந்தாங்க. அந்த எப்படி எழுதணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் எப்படி, ஐ மீன் அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் மாடுலோ அரித்மெட்டிக் டைப் ஆஃப் ப்ராப்ளம் என்ன பண்ணலான்றத I'll just show you now. இப்போ நம்ம அந்த மாடுலோ அரித்மெட்டிக் பத்தி பார்ப்போம். இந்த மாடுலோ அரித்மெட்டிக்ல என்ன உங்களுக்கு தெரிய வேணும்னா, when you write it, no, a mod b is a congruent to b mod c அப்படின்னு எழுதும்போது இதோட மீனிங் என்னன்னா, a when divided by c leaves the remainder b ன்னு அர்த்தம். ஓகே, so this is the actual meaning. So when a divided by b leaves the remainder c, this is how you understand it. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு a மீன் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், a கொடுத்துருக்காங்க n கொடுத்துருக்காங்க அப்படின்னா x is nothing but your remainder. Please understand, x கண்டுபிடிக்கணும், அதாவது a congruent to x mod n and find x ன்னு கேக்குறாங்கன்னா that is the meaning. ஸோ அது எப்படி எழுதலாம்? I can write it as, இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல you can write this statement என்ன இருக்கு, a congruent to x mod n ன்னு இருக்கிறத நான் எப்படி எழுதுறேன்னா a minus b. If you notice here, a minus x is congruent to 0 mod n அப்படின்னு எழுதலாம். இதோட மீனிங் என்ன? a minus x, you please understand, a minus x is exactly divisible by n ன்னு அர்த்தம். Is that okay children? Your a minus x is exactly divisible by n, which means நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் by Euclid's division lemma. என்ன அர்த்தம்? divisibility நமக்கு தெரியும், a minus x is equal to k times n அப்படின்னு எழுதலாம், where k is the quotient. You understand children? I can write a minus x is equal to some k times n for some k belongs to integer. Z is இங்க வந்து என்ன அர்த்தம்? Z is an integer. Please, I think you know this. Z வந்து இந்த இடத்துல integer. Okay children, இப்போ let's take a problem. இது ஒரு 2 mark question. இது ஒரு 2 mark question. உங்களுக்கு கேட்கணும்னாலும் இந்த 2 mark questions இப்படி இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ இந்த 2 mark questionல ஏன் எடுத்து டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, compute the value of x if 10 to the power 4 is congruent to x mod 19. அப்ப இங்க என்ன கேக்குறாங்கன்னு அர்த்தம், x கண்டுபிடிக்க சொல்றாங்க. You know that now xன்றது nothing but the remainder. இதே கொஸ்டின் அவங்க வேற மாதிரி கேட்கலாம். That is, you please understand, find the remainder அப்படி கேட்டாலும் இதுதான் மீனிங். Find the remainder when divided by 19. So இந்த ப்ராப்ளம் எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் இனிஷியலா you will take it as, you know that when 10 divided by 19 leaves the remainder 10 itself. அவ்வளவுதான். Now 10 square value என்ன? 10 square is nothing but 100. 100 when divided by 19 leaves the remainder in a 5. So you know, divided by 19, how many times? 95 times 5 times 95. Remainder என்ன வரும்? 5. So அப்ப the remainder தான் நீங்க எழுதணும் இல்லைங்களா? So I'm taking the remainder and writing it here. So now if I square it on both sides, 10 square the whole square, which is nothing but your 10 to the power 4, isn't it children? Now 25 when divided by 19 leaves the remainder 6, and that is nothing but your x value. So final answer, you do it like this. இந்த கொஸ்டின் நான் எதுக்கு நான் டீல் பண்றேன்னா, உங்களுக்கு இது எப்படி போடணும்னு தெரியும், பட் எக்ஸாம்ல இதே கொஸ்டினை அவங்க find the remainder when அப்படின்னு கொடுத்துட்டு மாத்தி கேட்டாங்கன்னா கூட you should know how to write it. You understand? The other type of question you can expect, என்னது, ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, கோஷன்ட்டும் கொடுத்துருக்காங்க, சாரி எதால டிவைட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, you need to find the number, which number. So 5x கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ப்ராப்ளம் என்னது, how can you rewrite it? You can see easily 5x minus 4 leaves the remainder 0 and divided by 6. That's the meaning. So அதான சொன்னேன், இது எப்படி புரிஞ்சுக்கணும்? What is the meaning of this statement? The statement is 5x minus 4 is divisible by 6. This is the meaning. Is divisible by 6. Okay, so this is the actual meaning. So அப்ப இத வந்து எப்படி எழுதலாம்? Euclid division lemma, you can rewrite it like this. d5x minus 4 is equal to 6k for some integer. Then this is how you get it. இப்போ இங்க முக்கியம் என்னன்னா, important value என்னன்னா, x வந்து நமக்கு integer value. அப்ப k value choose பண்றதுல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். You understand? When you're choosing the k value, you have to be very careful here. அப்ப நான் k is equal to 1 கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, integer value தானே. integer என்னென்னலாம் இருக்கலாம்? I can take the values 0, 1, minus 1, 2, minus 2, 3, minus 3. நான் எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். I'm taking 1 so that numerator should be a multiple of 5. அப்போ 6 plus 4, x க்கு k 1 கொடுத்தாதான்
மேல வந்து என்ன வருது எனக்கு 6 plus 4 which is 10. 10 divided by 5 is 2. Is that okay, children? This is how you get it. When k is equal to 6, you see what happens. K1, I get this value. When k is 6, I get k value is equal to, sorry, x value is equal to 8. அடுத்த value will be 14 when k is equal to 11. Suppose sir, suppose நான் இது வந்து உங்களுக்காக கொடுக்கிறேன். Suppose நீங்க எழுதுறீங்க k வந்து 2 வந்துச்சுன்னா என்ன ஆகுது சார்? இது வந்து என்ன ஆகும்னா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா it will not be an integer if you notice. So you have to be very careful. இதுல வந்து k value கொடுக்கறதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணி பார்த்திருக்கேன். So you have to be very careful in substituting the k value in this particular type of problem. Is that okay, children? So now I have covered almost உங்களுக்கு அல்ஜிப்ரால நிறைய பேர் கேட்ட எனக்கு முக்கியமான டவுட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த செஷன் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணி டவுட்ஸ் என்னன்றதும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு இமீடியட்டா இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் இருக்கும். யூ கேன் கால் அண்ட் ஆஸ்க் தி டவுட்ஸ். ரிமெம்பர் ஒன் திங், யூ டோன்ட் ஹேவ் அ பிரிஸ்கிரைப்ட் ப்ளூ பிரிண்ட். அதனால நம்ம என்ன, யூ ஹேவ் டு ஸ்டடி எவ்ரி திங். கான்செப்சுவலா ஸ்ட்ராங்கா இருங்க. இந்த டைம் ப்ரொடக்டிவா பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். See you very soon.